வணக்கம். திமுகவின் 24 எம்எல்ஏக்கள் அந்தர்வல்டி அதிர்ச்சியில் மு.க. ஸ்டாலின். நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக தோல்வி அடைந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது வரை மனவேதனையில் தான் இருக்கிறார். லண்டன் பயணம் என்பது பட்டமளிப்பு விழா தனது பேரனுக்காக என்று பாராமல் அங்கேயும் ரூம் போட்டு நிர்வாகிகளுடன் பேசியுள்ளார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுகவை சார்ந்த நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் நம்மளை ஏமாற்றிவிட்டார்கள். களத்தில் இருக்கக்கூடிய 24 திமுகவின் எம்எல்ஏக்களும் அதற்கு துணை புரிந்துள்ளார்கள் என்பதையும் தற்பொழுது உதயநிதி, சபரீசன் போன்றவர்கள் ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளனர். தென் மாவட்டங்களிலும் சென்னையிலும் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே செய்தது. மிகப்பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு 2.0 திமுகவை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுமார் 300 கோடி வரை கணிசமான தொகையை ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்களிடமும் ஒப்படைத்துள்ளார். திமுகவின் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் நமக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் கூட்டணி கட்சிகளை வெற்றியடைய செய்யாமல் தோல்வியை தழுவ வைத்து விட்டார்கள், பணத்தை இவர்களை சுருட்டி கொண்டார்கள், குறுநில மன்னர்களாக மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் செயல்பட்டுள்ளார்கள் என்பதை ஆதாரத்துடன் ஸ்டாலின் அவர்களது கைக்கு ரிப்போர்ட்டாகவே சென்றுவிட்டது. முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் செய்த துரோகம் மிகப்பெரிய ஒரு அந்தர்வல்டியாக ஸ்டாலின் அவர்களது கணக்கிற்கு வந்துவிட்டது. முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களையும் உடனடியாக 21ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறும் அளவிற்கு தமிழக அரசியல் நமது கையில்தான் இருக்கிறது என்று ஒட்டுமொத்தமான ஆசை வார்த்தைகளை கூறி எங்களை ஏமாற்றிவிட்டார்கள் என்று சபரீசன் அவர்களும் உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களிடம் கூறியுள்ளனர். அதில் முதலாவது இடத்தில் சேகர்பாபு தான் இருக்கிறார்கள். சட்டசபையில் உதயநிதி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழும் விதமாகவும் ஓடக்கூடிய விதமாகவும் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு சேகர்பாபு தான் காரணம். கொடுத்த பணத்தை சேகர்பாபு என்ன செய்தார்? திமுக ஆட்சியில் பொழுது அதிகாரங்கள் அனைத்தும் சேகர்பாபுவிற்கு கொடுத்த பொழுது கொளத்தூர் தொகுதியில் எப்படி கோட்டை விட்டார்? மக்களுக்கு பணங்களை விநியோகம் செய்யாமல் ஒட்டுமொத்தமாக 350 கோடியை சுருட்டிவிட்டார். அவருக்கு துணையாக தற்பொழுது சிட்டிங் திமுகவின் எம்எல்ஏக்கள் 25 பேர் இருக்கிறார்கள் என்பதையும் ஆதாரங்களுடன் சபரீசன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களது கையில் சமர்ப்பித்து விட்டார். குறிப்பாக சென்னை மற்றும் தென் மாவட்ட கோட்டைகளாக திமுக இருந்தது. நடந்து முடிந்த தேர்தல் திமுக எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்ததால் அக்கட்சியின் தலைமைக்கு கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேர்தல் தோல்விற்கு பொறுப்பேற்று கட்சி முற்றிலும் புனரமைக்கப் போவதாக திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த உயர்மட்ட குழு சொன்ன அந்த முக்கியமான தகவல்களில் பல திடுக்கிடும் தகவல்களும் ஸ்டாலின் அவர்கள் நினைத்து பார்க்காத வகையில் கூட இருந்தவர்களை துரோகம் செய்துவிட்டார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கட்சி நிதியாக கொடுத்த 300 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பிரித்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பணங்களை நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் அதை முழுவதுமாக பயன்படுத்தி மக்களுக்கு விநியோகம் செய்யாமல் திமுகவை தோல்வியடைய வைத்துவிட்டார்கள் என்ற கவலை லண்டனுக்கு சென்ற பிறகும் கூட ஸ்டாலின் அவர்களால் ஒட்டுமொத்தமாக மனம் தாங்க முடியாமல் அங்கு ரூம் போட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். தனது பேரனின் பட்டமளிப்பு விழாவில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கவலையுடன் இருக்கிறார் என்றால் அதற்கு திமுகவின் நிர்வாகிகள் தான் காரணம் என்ற தகவலையும் தற்பொழுது சபரீசன் அவர்கள் உதயநிதி அவர்கள் சொன்ன தகவலையும் ஸ்டாலின் அவர்களுக்கு சென்றுவிட்டது. அது மட்டுமல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்கள் ஸ்டாலினுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள். மீண்டும் மாவட்ட அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்கள் வயதானவர்களையும் பதவியிலிருந்து நீக்கி
இளைய தலைமுறையினர்களுக்கு, குறிப்பாக ஜென்சி பசங்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். இளம் தலைமுறையினர்களை நாம் புறக்கணிக்க ஆரம்பித்தால், வயதானவர்களை கட்சியில் வைத்திருந்தால் நிச்சயம் இனியும் திமுக நிலைத்து நிற்காது என்று உதயநிதி அவர்கள் கூறியுள்ளார். இப்படி உதயநிதி அவர்கள் கூறியது மாவட்ட செயலாளர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் தெரிந்ததால் தங்களது சொத்துக்களையும் தங்களது பதவிகளையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வேண்டுமானாலும் முடிவுகளை எடுப்பார்கள். ஏன் தாவேகாவில் இணைவதற்கு கூட திமுகவின் எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஸ்டாலினுக்கு வந்துள்ளது. ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் வயதானவர்களை நீக்கவும் முடியவில்லை, மறுபக்கம் நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் வசமாக ஸ்டாலின் அவர்கள் சிக்கியுள்ளார். தற்பொழுது வயதான மாஜி அமைச்சர்களையும் மூத்த நிர்வாகிகளையும் பதவியிலிருந்து நீக்கினால் அவர்கள் நிச்சயம் எம்எல்ஏக்கள் திமுகவின் எம்எல்ஏக்களை தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களை சேகர்பாபு போன்ற முக்கியமான நபர்கள் தனது பக்கம் வரவழைத்து அதிமுகவிலோ அல்லது பாஜகவிலோ ஏன் தேவைப்பட்டால் தாவேகாவில் கூடவோ இணைப்பதற்கு முன்வருவார் சேகர்பாபு. இது எல்லாம் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்ததால் அடுத்து திமுகவை எப்படி வளர்ப்பது, திமுக மிகப்பெரிய ஆலமரம் என்று கூறிய ஸ்டாலின் அவர்கள் ஒரே தேர்தலில் சுக்குநூறாக உடைந்துவிட்டது. நிர்வாக திறமை இல்லாத ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வியடைந்தது இதற்காகத்தான் என்றும் மக்கள் பல்வேறு கருத்துக்களையும் இணையதளங்கள் மூலமாக தெரிவித்து வருகிறார்கள். சென்னை மற்றும் தென் மாவட்ட கோட்டைகள் திமுக என்று கூறி வந்த ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான தோல்வியே ஸ்டாலின் அவர்கள் அடைந்ததற்கு காரணம் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் செய்த துரோகம்தான். பணங்கள் முழுவதுமாக இவர்கள் கையாடல் செய்ததும், இதனால் விசாரணையில் நிச்சயம் மாவட்ட செயலாளர்களிடம் இருந்து கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க உதயநிதி அவர்கள் முன்வந்துள்ளார். பணத்தை திருப்பி கேட்டால் நாங்கள் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து விடுவோம் என்று மாவட்ட செயலாளர்கள் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திமுகவிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் உதயநிதி அவர்கள் அடுத்த கட்சியின் தலைவராக பொறுப்பேற்பதும் சிக்கலாக மாறிவிட்டது. உதயநிதி அவர்களது பேச்சை நிர்வாகிகள் தற்பொழுது மிகவும் கவனமாக கேட்கக்கூடிய அளவில் இல்லை. பணத்தை திருப்பி கேட்டால் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் அல்லது திமுகவில் இணைந்து விடுவோம் என்று உதயநிதியை விமர்ட்டும் விதமாக செயல்பாடுகளும் அமைந்துள்ளது. கூண்டோடு 25 திமுகவின் எம்எல்ஏக்கள் எப்ப வேண்டுமானாலும் அந்தர்பல்ட்டி அடிக்கலாம், பணத்தை கேட்டால் இதுதான் நடக்கும் என்ற மாவட்டங்களில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உளவுத்துறை மற்றும் உயர்மட்ட குழு சொன்ன அறிக்கை ஸ்டாலினுக்கு தலைவலியாக மாறியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.